தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏ கட்சியிலிருந்து நீக்கப்படுகின்றார். தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏ கட்சியிலிருந்து நீக்கப்படுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏ முஸ்தபா மதுரை மத்திய தொகுதியை சார்ந்தவர். இவர் அமைச்சராக வேண்டியவர். ஆனால் தனது வாயால் கேட்டார். வெற்றி பெற்ற பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது சனாதனம் குறித்து சில முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்த காரணத்தினால் இந்து மதத்தினர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அவர் அமைச்சராகும் வாய்ப்பை அவரே கெடுத்து கொண்டார். இந்த சூழ்நிலையில் தற்போது கூட ஒரு சில நாட்களுக்கு முன்பு சீமானை பற்றி பேசும்போது, கூகுளில் தேடி பாருங்கள் சீமான் பெயர் வரும் என்று தவறான ஒரு சொல்லை குறித்து அவர் தெரிவித்தார். அதாவது திரள் நிதி திருடன் என்று தேடி பாருங்கள், அப்பொழுது சீமான் என்ற பெயர் வரும் என்று கூறினார். அதற்கு பதிலடியாக நாம் தமிழர் கட்சியினர் தற்கொலை என்று கூகுளில் தேடி பாருங்கள், விஜய் புகைப்படம் வரும் என்று தெரிவித்தனர். அடிக்கடி சர்ச்சைக்குரிய விதத்தில் ஏதாவது பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்பவர் தான் இந்த முஸ்தபா. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக விஜய் குறித்து இவர் தவறான கருத்துக்களை கூறியிருந்தார். ஆறறிவில்லாத ஜென்மம் விஜய் என்று கூறியிருந்தார். துப்பாக்கி திரைப்படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரமாக சித்தரித்து காண்பித்துள்ளார். ஆறறிவில்லாத விஜய் இனிமேல் திரைப்படங்களில் நடிக்கக்கூடாது, திரைப்படம் எடுக்கக்கூடாது என்று கூறினார். அந்த காணொளிகள் நேற்று சமூக வலைதளங்களில் வைரலாகின. முஸ்தபா பேசிய காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. இதை புஷி ஆனந்த் காதுக்கு சென்றது. விஜய் அவர்களிடம் இந்த காணொளிகள் காண்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை ஆறறிவில்லாத ஜென்மம் என்று முஸ்தபா விமர்சித்தது விஜய்க்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. முஸ்தபாவை கட்சியிலிருந்து நீக்குமாறு விஜய் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. முஸ்தபா அடிக்கடி தன் வாயால் கேட்டுக்கொள்பவர். தற்பொழுது விஜய் குறித்து பேசிய கருத்துக்கள் அவருக்கே வினையாக அமைந்துள்ளன. தற்போதுதான் அவர் மாவட்ட செயலாளர் பதவியையும் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது 2 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயை ஆறறிவில்லாத ஜென்மம் என்று அவர் விமர்சித்த கருத்துக்கள், காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. அது அவரது அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது.